சாதா பரோட்டா எடுத்து வந்தீங்க போன டைம் அதான் வேணாம் சொன்னேன். பன் பரோட்டா எடுத்து போனா போதுண்ணா. வெங்காயம் எதுக்குப்பா கேட்ட பொருட்டா? நான் தான் அப்படியே கேட்டேன், வேணுமா வேண்டாமான்னு கேட்டேன்ல. டபுள் மைண்ட் ஆகிடுறேன். அதுதான் நீங்க வச்சுட்டு நீங்க சாப்பாடுலாம் இல்ல, நீங்க கிளம்புங்க. போதும், நீங்க இது வரையும் சாப்பிட்டது போதும், கிளம்புங்க. சோறு இல்ல, நான் என் பங்கு சேர்த்து வைனா. ஏய், உன் பங்கெல்லாம் சேர்த்து 4 பேருக்கு பங்கு சேர்த்து சாப்பிட்டுருக்காண்டா. நீ சாப்பிட்டா போதும், எட்டு வா. அந்த கொஞ்சம் கொண்டா கொஞ்சம் அள்ளி தின்னுகிட்டே இருக்க. சாப்பிட்ட போது வரைக்கும் எனக்கு கொஞ்சம் நீ காசே கொண்ட போ, வச்சு போ. ஏய் இல்லடா, எந்திரா. 2 பேரும் நீங்க சாப்பிட்டே போதும், என்னங்கடா அந்த முதல் சாப்பாட்டுக்கு நான் காசு கொடுக்கல. நீ கொடுக்கவே வேண்டாம்டா. அது முடிஞ்சு போச்சு, அந்த பஞ்சாயத்து முடிஞ்சு. இப்ப நான் மறுபடியும் நான் ஃப்ரெஷ் கஸ்டமர். எப்பா உனக்கு ஒரு கும்பிடு, முதல்ல நீ கிளம்புடா. சொல்லிட்டே இருக்கடா. ஏய் கூட்டு கிளம்புடா. கத்துறாரு. காரைக்கால் அமைந்திருக்கும் நம்ம நாகை 3C ஷோரூமுக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கீங்க. ரொம்பவே சந்தோஷம். அது மட்டும் இல்லாம புது புது கலெக்ஷன், புது புது ட்ரெண்டிங் ஐட்டம் எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஆஃபர்ஸும் நிறைய வாரி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களோட ஆதரவை கொடுத்துக்கிட்டே இருங்க. லொகேஷன் தெரியலன்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களின் ஆதரவே எங்களோட அடுத்த முயற்சி. நன்றி. ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறோம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா மதுரையில் தான் இருக்கோம். மதுரையில் ஒரு ஹோட்டலில் ப்ராங்க் பண்ண போகிறோம். அந்த ஹோட்டலோட ஓனர் வந்து என்ன பண்ணார்னா, அங்கே வேலை பார்க்குற சப்ளையர் வந்து ஒரு ப்ராங்க் பண்ண சொல்லியிருக்காரு. இப்போ என்ன பண்ணிருக்கேன், அந்த ஹோட்டலோட ஓனர் அங்கே ஃபுல்லாகவே நாங்கள் கேமரா எல்லாமே ஐடியா கொடுத்து அந்தந்த இடத்துல ஃபிட் பண்ண சொல்லிட்டோம். இப்போ நேராக உள்ளே போகிறோம். கட்டப்பை ரெடியாக இருக்குது. ஒரு கண்டென்ட் பண்ண போகிறோம். பயங்கரமான என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வீடியோ முழுமையாக பாருங்கள். சீப்பு கண்டிப்பாக நிச்சயம். சரி, ஓகே போயிடலாமா? நீ வெளியே இரு, நாங்கள் 2 பேரும் உள்ளே போனோம். ஏன்னா அவர் ஃபோன் அடிச்சு கேட்போமா? ஹலோ ஹலோ அண்ணா. அண்ணா நாங்கள் ரெடிண்ணே, வரட்டுமா? சரி 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 சரிண்ணா சரிண்ணா. இதை கிட்ட தான் இருக்கோம், வந்துடுறோம். இதுதான் உங்கள் கடைக்கு ஒரு 10 கடை தள்ள மாதிரி தான் இருக்கும். சரி, ஓகே ஓகே ஓகே. நான் பார்த்துறேன். நீங்கள் வெளில போயிடுங்க. அவர் மட்டும் தானே இருக்காரு. அது நான் பார்த்துறேன் எல்லாத்தையும் நான் பார்த்துறேன். நீங்கள் என்ன பண்ணுங்க, அங்கே அதில் அந்த பட்டனை மட்டும் அமுத்தி விட்டுட்டு நீங்கள் பாட்டில் வெளில போயிடுங்க. சரி, ஓகே 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 பாய் 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 பாய். அவர் கிளம்புறாரா? நம்மளை போக சொல்கிறேன். ஆள் தெரியுமா? ஆள் நிறைய பேர். ஒரு ஆள் வந்து யாருன்னு தெரியாம போயிட்டு ஆள் யாருன்னு தெரியாது. சப்ளையர் தான்டா அவரு. சப்ளையர் தான். எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியல. ஒரு ஆள் தானே இருக்காராம். மணி என்ன ஆகுது? மணி என்ன 5 மணி ஆகுது. யார் இருப்பா? ஒரு ஆள் தான் இருக்காராம். எல்லாம் கிளம்புறாங்களாம். சரி, ஓகே போயிடலாம். சாப்பாடு இருக்குது, பிரியாணி இருக்குது, சிக்கன் இருக்குது, வடா பிரியாணி இருக்குது. ஒயிட் ரைஸ் எடுத்தோம். ஒயிட் ரைஸா? இது வரைக்கும் எங்கடா புரோட்டா? நீ வர்ற வரைக்கும் வச்சுக்கிட்டு இருப்பாங்களா?
சாப்பாடு குழம்பு குழம்பே வேணும் குழம்புல வேணாம் வேணாம் சோறு மட்டும் போதும் சிக்கன் குழம்பு சாப்பாடு எடுத்துருவாங்க ஏன் நரம்பு தளர்ச்சியா? நல்லா விட என் டொமோட்டோ. வைங்க 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 வைங்க. சாப்பிடலாம். அன்லிமிட்டட் சாப்பாடு தானே? அன்லிமிட்டட் தான்ப்பா. எல்லாமே இருக்கிற ஊற்றி சாப்பிடுவேன். வெறும் சோறு மட்டும் தான். குழம்புலாம் எதுவுமே கிடையாது. வெறும் சோறு மட்டும் தான் நான் அள்ளி போயிட்டான். சட்டை பிச்சுக்கிட்டா வயிறு இடிக்கிற மாதிரி இருக்கு. பட்டனை கழட்டு பல்ட்டு நல்லா 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 நிமித்து அண்ணா சோறு எடுத்தோம். வைங்க 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 வைண்ணா வைங்க 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 ஒரு சரி நீங்கள் வச்சுட்டு போங்க, நான் வச்சுக்கிறேன் போங்க. நீ போங்க, நான் வச்சுக்கிறேன் போங்க. வைண்ணா என்னண்ணா இது சோறு எப்படிண்ணா இது காணுமா? அன்லிமிட் சாப்பாடு தான். ஆனால் 2.5 சட்டி சோறு சாப்பிட்ருக்க நீ மட்டும். 10 பேர் சாப்பிட்ற சாப்பாடு நீ ஒரு ஆள் சாப்பிட்ருக்க. நீ அதெல்லாம் பேசக்கூடாது. அன்லிமிட் சோறு தானே? அன்லிமிட் சாப்பாடுனா நீ சொல்லி தர ஒரு அளவு தான்யா. வயிறு இது வரைக்கும் வரல. என்னது வயிறு இடிக்கலண்ணா? இங்கே பாருண்ணா இன்னும் எவ்வளோ கேப் இருக்குண்ணே. இன்னும் அவ்வளோ கேப் இருக்குண்ணா? நீ வை சோற வை. நீ சோற வை, நீ பேசாத. தம்பி இதுக்கு மேலே வைக்க முடியாது. இதான் கடைசி. முதல்ல வைண்ணா இங்கே காட்டுறேன். வைக்கிறோம் கவுத்திடலாம். சத்தியை கவுத்திடும். இருண்ணா நான் கவுத்திக்கிறேன் உடனே. தம்பி என்னப்பா பண்ணிட்டு இருக்காங்க? யாரை சாப்பிடுறது கண்டு வைக்கிறீங்க? அண்ணன் சாப்பிட்ற 10 ஆள் சாப்பிட்ற ஒரே ஆள் காலி பண்ணிருக்காப்பா. அவர் நல்லா சாப்பிடுவேன். போய் எடுத்துருவாங்க. இருந்தாங்க 2 கையில் சாப்பிடுவோம். போய் எடுத்துருவாங்க. தம்பி இதெல்லாம் ஒன்றும் கிடைக்காதுப்பா. நெஞ்சு கிளம்புங்கப்பா. அவர் நல்லா வீட்டிலே நல்லா சாப்பிடுவார். வீட்டில் நல்லா வீட்டிலே உட்காந்து சாப்பிடுங்கப்பா. இது ஹோட்டலு. எப்பவுமே அன்லிமிட்டட் கடை தேடி தான் போகிறோம். உங்களை மாதிரி 10 பேர் வந்து சாப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நான் முக்காடு போட்டு போக வேண்டியதான். ஒரு பரோட்டா எடுத்தாங்க. நான் என்ன பரோட்டா எடுத்து வாங்குற அப்புறம் வேண்டாங்கிற? அண்ணா சாப்பிடத்தான் இப்படி கத்திட்டே இருக்கேன். போனா பசி தான் போனா. என்ன இது பண்றீங்க? பரோட்டா சாதா பரோட்டா எடுத்து வந்தீங்கன்னா போன டைம் அதான் வேணாம் சொன்னேன். பன் பரோட்டா எடுத்துனாங்க. போனா போதுண்ணா. வெங்காயம் எதுக்குப்பா கேட்ட பொருட்டா? நான் தான் அப்படியே கேட்டேன். வேணுமா வேண்டாமான்னு கேட்டேன்ல. டபுள் மைண்ட் ஆகிடுறேன். அதுதான் நீங்க வச்சுட்டு வந்துடுறேன். நீங்க சாப்பாடுலாம் இல்ல, நீங்க கிளம்புங்க. போதும், நீங்க இது வரைக்கும் சாப்பிட்டது போதும், கிளம்புங்க. ஒயிட் ரைஸ் கொஞ்சம் வாங்கினா. சாப்பாடு இல்லப்பா. சோறு சோறுலாம் இல்ல, காலி ஆயிடுச்சு. கிளம்புங்க. காசு கொடுக்கணும். அன்லிமிட்டட் சொன்னா இப்படியா சாப்பிடுறது? கடைசி சோறுல கிடையாது. உனக்கு மட்டும் கொஞ்சம் வைக்கிறேன். இவருக்கெல்லாம் சோறு வைக்க முடியாதுப்பா. சோறு இல்லப்பா. பசிக்குனா
சோறு இல்ல, அவ்வளவுதான்ப்பா. எல்லா சொத்தையும் காலி பண்ணிட்ட நீ. ஏய் பாரு, சட்டியை கொண்டு வந்து வச்சதை வலிச்சுக்கிட்டு இருக்கான். மொத்த சொத்தையும் காலி பண்ணிட்டு. எனக்கு கொஞ்சம் ஒயிட் ரைஸ். ஒயிட் ரைஸ் இந்த காலி ஆயிடுச்சு, மொத்தமா ஆயிட்டாரு. கொஞ்சம் எத்தனை சோறு இல்லப்பா, நீ கிளம்புங்கப்பா. ஏய் சாப்பாடு இல்ல, சட்டி இருந்தா வச்சுக்கோ. இல்லப்பா கிளம்புங்கப்பா நீங்க. கொஞ்சோண்டு வேணும் வேணும் வேணும். பாரு, ஒரு வாட்டி தான் வைப்பேன், அதுக்கப்புறம் எஞ்சி போயிடணும். மண்டை சூடு ஏத்திக்கிட்டு இருக்காத. என்ன பத்தாது? போயிட்டு எடுத்துறோம். எனக்கு நான் அண்ணன் வச்சிருந்தேன். ஏய் நீ கேட்டதானே எடுத்து வந்தேன். மூட இலை மூட பண்ண அண்ணன் வச்சிருக்கேன். அவர் சாப்பிட சாப்பாடு இதான் லாஸ்ட். இதுக்கு மேல சாப்பாடு கட்டினா சாப்பாடு கிடையாது, சரியா? சாப்பிட்டு போ. ஏய் இதெல்லாம் எப்படா வீட்டுல வச்சு பாக்குறீங்க? இதெல்லாம் எப்படா சோறு போடுறீங்க வீட்டுக்குள்ள? வீட்டுல 25 கிலோ வட்டு அடிப்பாங்க. 25 கிலோ சோறா வட்டு அடிப்பாங்க. இவருக்கு மொத்தமா 4 பேர் இருக்கும். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. நான் என் பங்கு சேர்த்து வைனா வைனா. டேய் உன் பங்கெல்லாம் சேர்த்து 4 பேருக்கு பங்கு சேர்த்து சாப்பிட்டுருக்காண்டா. சோறா இந்தா முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். இதோட முடிச்சு கிளம்பு. இன்னொரு சட்டியா? ஏய் போடா கிளம்பி, சாப்பிட்ட போதும். நீ இதுவரை சாப்பிட்டு சாப்பிடாரா சாப்பாடு. ஏய் முதல் உங்க கூட்டு போ. அண்ணா அவர் சாப்பிட்டு பொறுமையா சாப்பிடு. அவ்வளவுதான். சாப்பிடவே உட்காந்து புல்லு முடிஞ்சிச்சு. சாப்பிடவே உட்காந்து ஒரு ஆண்டா சோறு கழுவி விட்டாரு, போதும் கூட்டு போ. ஏய் தம்பி, என்னடா இது? ஒரு குழம்பு கூட ஊத்தல, ரசம் ஊத்தல, எப்படா சாப்பிடுறாங்க? வெறி சோறு தானே சாப்பிடுவாரு. வெறிஞ்சோறு சாப்பிடுறானா? டெய்லிக்கு வெறி சோறு. என்னடா இது? குழம்பு சட்டை ஒத்துக்காது. குழம்பு சட்டை ஒத்துக்கிறாதா? அப்பனா அண்டா அண்டாவை சாப்பிட வேண்டியதாவே. குழம்பு ஒத்துக்காதானே, வீட்டை அடிப்பாங்க. குழம்பு நல்ல பிள்ளைங்களா? குழம்பு ஊற்றி சாப்பிட்டா வீட்டை திட்டுவாங்க. ஆமா ஆமா, குழம்பு ஊத்துனா திட்டுவாங்க. அந்த மாதிரி வளர்த்துருக்கீங்க. தண்ணி சாப்பிடுங்க. தண்ணி வேணாம்டா, வயிற்று அடைக்குண்டா. தண்ணி வேணாமா? நீ சாப்பிட்டா போதும், வா. அந்த உட்காந்து கொஞ்சம் கொண்டா கொஞ்சம் அள்ளி தின்னுகிட்டே இருக்க. நீ சாப்பிட்டா போதும் வரைக்கும் எனக்கு கொஞ்சம் நீ காசே கொண்ட போ, வச்சு போ. ஏய் இல்லடா எந்திரா, 2 பேரும் நீங்க சாப்பிட்டா போதும். என்னங்கடா போங்கடா. எனக்கு கொஞ்சம் வைனா. ஏய் எந்திரா இல்ல, முதல்ல கொடுக்குடா. கொஞ்சம் வைனா எனக்கு. ஏய் எந்திராங்கடா. ஏய் கிளம்பு கிளம்பு, 2 பேருமே கிளம்பு. சோறே இல்ல, எல்லாத்தையும் அண்டா ஊர காலி பண்ணிருக்க நீ, போ. ஏய் பசின்னு வந்தா நான் 100 பேர் கூட போடுவேன். ஆனா உன்ன மாதிரி ஒரு ஆளுக்கு 4 பேர் வந்தீங்கன்னு வச்சுக்கோ, நான் போக வேண்டியது. போட்டியா கிளம்பி போ, வெளியே போ. இல்ல மறுபடியும் உட்கார்ற. நீ முடிச்சா போ, எந்திரா. நான் கொஞ்சம் வைனா. ஏய் கிளம்புடா, அவனை கூட்டு கிளம்புடா. பண்ணீங்க வந்துட்டானுங்க சாப்பிடுறதுக்கு. ஒண்ணு கொடுங்க போ. சத்தம் போடுறேன் சாப்பிடும்போது. ஏய் வீணா என்ன கொலகாரன் ஆக்கிறாதீங்க, கிளம்பிருங்க 2 பேரும். இப்பதானே சாப்பிட ஆரம்பிச்சிரு. அது நீ கிழிச்சிங்க, இப்பதான் சாப்பிட ஆரம்பிச்சிடும் சாப்பாடு. போங்க. இப்பதானே சாப்பிட ஆரம்பிச்சிரு. யாரு? அண்ணா. இப்பதான் நான் சட்டி அண்டாவுக்கு மேல காலி பண்ணிருக்கீங்க. இப்பதான் சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். போ கிளம்பி. நீங்க சாப்பிட்ட வரைக்கும் போதுண்டா சாமி, போதும். இன்னொருக்கா கண்டிப்பா நீங்க பண்ண வேண்டாம், கிளம்பு. அந்த முதல் சாப்பாட்டுக்கு நான் காசு கொடுக்கல. நீ கொடுக்கவே வேண்டாம்டா, அது முடிஞ்சு போச்சு. அந்த பஞ்சாயத்து முடிச்சு. இப்ப நான் மறுபடியும் நான் பிரஸ் கஸ்டமர். எப்பா உனக்கு ஒரு கும்பிடு, முதல்ல நீ கிளம்புடா. சொல்லிட்டே இருக்கா? ஏய் கூட்டு கிளம்புடா. கிளம்பு கிளம்பு. கத்துறாரு நாய் துரத்துற மாதிரி துரத்துறாங்க. நாய் துரத்துறா?
வந்துட்டீங்களா? உங்களை மாதிரி 2 கஸ்டமர் வந்தா உருப்படும். போங்க. ஏய் போங்கடா. கட்டப்பையில என்ன இருக்கு? நீ என்னத்தானாலும் வச்சுக்கோ போ. உங்க பேர் ராமசாமி. ராமசாமி. ஆமாப்பா. என்ன பண்ண போற? ஆமா. ஆமா. அவங்களுக்கு தான் உங்க வந்து ஒரு பிராங்க் பண்ண சொன்னாங்க. சரி. சோர்ல எல்லாம் வச்சியாடா ஐயா இந்த வழி பார்த்தீங்களா? ஆமா. நான் வந்து யூடியூப் சொல்றேன். ஒரு பிராங்க் வீடியோ காமெடியா இது எந்த தப்பு எந்த கிடையாது. எல்லாமே ஒவ்வொரு பண்ணி இந்த ஆள் வழி ரவியான தான் பண்ண சொன்னாரு. அவர் போயிட்டாரு பார்த்தீங்களா பாதியிலே? ஆமா போயிட்டாரு. வரப்பு மதுரை மீச என்ன போறப்ப மாட்டேங்க பையிட்டாங்க கத்தனை கத்து சாப்பாடு உட்காந்து சாப்பிட்டாதான் என்ன போதுப்பா போங்க போயிட்டு வாங்க. ஐயா ஐயா கேமரா அங்க இருக்கு. ஒரு கேமரா இருக்கு. இங்க ஒரு கேமரா இருக்கு. அங்க ஒரு கேமரா இருக்கு. அந்த டபுள்ல இருக்கு கேமரா. அது வந்து ஒரு பண்டிகை ஏதோ ஒரு வீடியோ எடுத்து ஜஸ்ட் நாட் பண்ணு. எங்க மேல தப்பு இல்லை. எந்த போச்சு சாப்பிட்டீங்க நீங்க? நாங்கள் சாப்பிட்டோம்ப்பா. நம்ம மறுபடியும் எல்லாம் போடுங்க. நம்ம முதல்ல இருந்து ஆரம்பிச்சோம். பரோட்டா சாப்பிடுவோம். போயிட்டு வாங்க. ஏன்னா துரத்துறாரு. போயிட்டு வாங்க. அவர் போனடி அவர் போனடி நம்ப மாட்டாரா நம்மள. ஹாய் கைஸ், நம்ம நாகை 360 யூடியூப் சேனல் பாத்தீங்கன்னா நிறைய பிராண்ட் ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஸ்பெஷல் ஆஃபர் ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். நீங்க எந்த பிராண்டா இருந்தாலும் சரி வெறும் 1000 ரூபாயில இருந்து 7000 ரூபாய்க்குள்ள உங்க பிராண்ட் நாங்க ப்ரொமோட் பண்ணி தரோம். அது மட்டும் இல்லாம யூடியூப்ல பாத்தீங்கன்னா 26 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கோம். Facebookல பாத்தீங்கன்னா 32 லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கோம். அதே இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா 10 லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கோம். இந்த ஆஃபர் குறிப்பிட்ட நாளுக்குள்ள தான். எந்த பிராண்டா இருந்தாலும் சரி வெறும் 1000 ரூபாயில இருந்து 7000 உங்க பிராண்டை ப்ரொமோட் பண்ணி தரோம். சோ உடனே ஸ்கிரீன் தெரிஞ்ச நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. உங்க பிராண்டை நாங்க ப்ரொமோட் பண்ணி தரோம். சோ இந்த வாய்ப்பை நீங்க மிஸ் பண்ணாம உடனே யூஸ் பண்ணிக்கங்க.